வெல்கம் டு ஃப்ளேமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியல் மேல் பொடி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு தனியா, ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இந்த கொத்தமல்லி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கலாம். எதுக்குமே ஆயில் ஆட் பண்ண வேண்டாம், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வந்து வறுத்துக்கலாம். இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீட்டு மிளகாய் இல்லை குண்டு மிளகாய் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரைக்கிறச்ச ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு அரைச்சிப்போம். எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைங்க, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் எல்லாம் கொட்டிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது பொரியல் மேல் பொடியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோவக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஃப்ரைக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொரியல் மேல் பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.